நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெறுவதாக. நாளையும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் இல்லாமல் தயவை பாராட்டினார் அல்லவா, அவரை துதிக்கலாமா? உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா, பலவீன நேரங்களில் உன் கிருபை தினமும் தாங்கினதையா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா, நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? ஏசாயா 32 அதிகாரம் 18வது வசனம். என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசத்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்கிறார், என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியான இடங்களிலும் குடியிருக்கும். நம் ஒவ்வொரு வீடுகளிலும் சமாதானம் இல்லை, நிலையான வீடு இல்லை, அமைதி இல்லை, சந்தோஷம் இல்லை, கவலை, கண்ணீர், பிரச்சனைகள், நெருக்கடிகள், பணமின்மை, வேலையின்மை, பல்வேறுபட்ட பிரச்சனைகள். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, என் ஜனமா எல்லாம் சமாதானம், அமைதி எல்லாமே இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அன்பானுள்ளே, நாம் ஒரு நிமிஷம் நம்மை உய்த்து ஆராய்ந்து வேண்டும். நாம் அவருடைய ஜனமாய் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோமா? நம்முடைய காரியம் நமக்கு நன்கு தெரியும். அவருடைய ஜனமாய் அவருக்கு பிள்ளைகளாயிருக்க நிறைய காரியங்களை நாம் விட்டு கொடுக்க வேண்டும். நாம் அவருக்காக நேரத்தை ஒதுக்க வேண்டும். நாம் பல நேரங்களிலே ஃபோன்களிலும் நமக்கு ரிலாக்ஸேஷனுக்காக டிவியோ ஃபோன் நிறைய காரியங்கள் ஒருவராது நாம் ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு கர்த்தருடைய சமூகத்திலே போய் உட்கார்ந்து நமக்கு சமாதானம் உண்டாக, நிம்மதி உண்டாக, நம் கவலையை போக்க அவருடைய சமூகத்தில் போய் உட்காராமா? நம்மை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் அவருடைய ஜனமாயிருந்தால் நிச்சயமாய் அவர் சமூகத்திலே போய் ரிலாக்ஸேஷன் செய்யும். நாம் அப்படி அவருடைய ஜனமாயிருந்தால் அமைதியின் சமாதானம் நிலையான எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு தந்துடுவார். நம்ம அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? நாம் அவருடைய ஜனமாயிருக்க எங்களை நேசிக்கிறீங்களா? அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா. நாளின் காதிமல் இம்மட்டுமாய் உண்டே கரம் உண்டே கிருபை எங்களை தாங்கினதேப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்டே கருத்திரை தருகிறேன் தகப்பனே. உண்டே ஜனங்களப்பா, உண்டே பிள்ளைகள் ஒவ்வொரு உண்டே பிள்ளைகளை உண்டே ஜனமாய் அப்பா இந்த உலகத்தின் கட்டுகளிலிருந்து விடுவிட்டு உமக்கு பரிமாண ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பலன் கொடுங்கப்பா, கிருபை பாராட்டுங்க தகப்பனே. அப்பொழுது நிலையான வாசஸ்தல அமைதியும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நீர் கட்டளையிடுவீராக கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகள் வீட்டிலும் உம்முடைய பிள்ளைகளாக உமக்கு பிரியமாய் வாழ்கிற ஒவ்வொரு வீட்டிலும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நிறைவையும் நிலையும் கட்டளையிடுவீராக தகப்பனே. உம்முடைய கருத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி தருகிறோம். இந்த இரவுகளை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதி கனமும் வல்லமை பலனும் ஞானம் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.